சிவ பரமாத்மா இந்த சங்கம யுகத்தில் வந்து 3 விதமான தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறார். 1 பிராமண தர்மம், 2 ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், 3வது சத்திரிய தர்மம். இது குறித்து கீதையிலும் 11வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் தம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் தம் அவ்யயக சாஸ்வத தர்மகோப்தா சனாதனக தம் புருஷோ மதோ மே. வரையற்ற அமோக வீரிய பரம புருஷன் சிவபாபாவான நீங்கள்தான் அறிந்து கொள்வதற்கு ஏற்றவர். நீங்கள் இந்த விஸ்வத்தின் பரம அடைக்கலமாகும். நீங்கள் அர்ஜுன ரதத்தில் அவினாஷி பாட்டாரி ஆத்மா ஆவீர்கள். சாஸ்வதமான சத்திய சனாதன தர்மத்தின் ரட்சகன் ஆவீர்கள். அதாவது என்னுடைய எண்ணப்படி நீங்கள் சத்திய சனாதன தர்மத்தினுடைய சனாதனமான பிராசீனமான தர்மபிதா பிரம்மாவின் புத்திரன் சனத்குமார் விவஸ்வத் மூலமாக பரம புருஷன் ஆவீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பிராமண தர்மம் சங்கம யுகத்தில் இருக்கிறது. சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவதா தர்மம் இருக்கிறது. திரேதா யுகத்தில் சத்திரிய தர்மம் இருக்கிறது.